வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கனில் தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். அது என்னுடைய ஸ்டைல் வைக்க போகிறேன். அது வந்து தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டா சளி பிடிச்சிருந்தா இல்லை தொண்டை கலப்பு இருந்தால் தலை பாரமாக இருந்தால் அது சாப்பிட்டா நல்லா கிரன்னு இருக்கும். தலைவலியும் நல்லா போயிடும், சளியிலும் நல்லா இறங்கிடும். அதனால் என் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு பாருங்கள். இப்போ பாரு என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்குங்க. நமக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கலாம். ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இது மாதிரி தட்டிக்கணும். ஒரு 100 கிராம் அளவு. ஒரு 2 தக்காளி போதும். பச்சை மிளகா அரைஞ்சிக்கணும். அப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக அரைஞ்சிக்கணும் தாளிச்சிக்கிறதுக்கு இது. அப்புறம் வந்து கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா தட்டிக்கணும். நம்மளே அரைச்சிக்கணும். கடையில் வாங்கிலாம் போடக்கூடாது, நம்மளே செஞ்சுக்கணும். ஒரு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, அப்புறம் எண்ணெய், உப்பு, அது உங்களுக்கு தேவையான அளவு. இது சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ அது டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் நல்லா காரமாக நல்லா கிரன்னு ஏறும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து மண்பானையில் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறவாங்க. ஃபஸ்ட்டு மண்பானையில் ஒரு கல்பூரம் வச்சு பற்றிக்கிறோம். இதெல்லாம் பாரம்பரிய ஸ்டைலு மண்பானை. மண்பானையை கேஸ் அடுப்பில் கூட வைக்கலாம், ஆனால் அது கேஸ் ரொம்ப இருக்கும். அதனால் நாங்கள் இப்போ விறகடுப்பில் செய்கிறோம். விறகடுப்பில் செஞ்சால் அதோடைய டேஸ்ட்டு தனி. நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா சட்டி மண்பானை காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றின போதும். பாருங்கள், எண்ணெய் ஒரு 50 மில்லிக்கிலோ தான் ஊற்றுறோம். ஏன்னா அதிகமாக ஊற்றினா அது வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கும். ஏன்னா இது மண்பானைங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும், நல்லா காயணும். நல்லா அதாவது மண்பானை நல்லா ஹீட்டான தான் நல்லா இதாகும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது. கடுகு, வெங்காயம், இது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்தது பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா போட்டு வதக்கணும். கொஞ்சம் நேரம் பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் வணங்கும். அடுப்பு எரிக்கிறது முக்கியம். ஏன்னா நல்லா அடுப்பு எரிக்கிறது அடிக்க முடியும், எல்லாமே எரிக்க முடியாது. ஏன்னா மூஞ்சிலே காய்ச்சும், புகடிக்கும், மூச்சடி முடியாது. புதுசாக அடுப்பில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணிக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு கேஸ் அடுப்புலேயே வச்சுக்கோங்க. விறகு அடுப்பு எரிக்க தருவீங்களா இருந்தால் விறகு அடுப்பு வைங்க. இப்போ வெங்காயம் இப்போ பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம அந்த அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை போட போகிறோம். இதை போட்டு ஒரு 2 கலர் கழுவிட்டு இஞ்சி பூண்டுலாம் வதங்கிருச்சு நல்லா. இப்போ அடுத்தது தக்காளி போடுறோம். தக்காளி அதிகமாக தேவையில்ல, ஒரு 2 தக்காளி இருந்தால் போடுறோம். ஏன்னா அதிகமாக தக்காளி போட்டால் குடிக்கும். அதனால் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ தக்காளிலாம் வதங்கிருச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டு. இப்போ வந்து அடுத்தது சிக்கன் போட போகிறோம். தக்காளி சிக்கன் போட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ லைட்டாக உப்புத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான போட்டுங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் கரெக்டாக போட்டிருக்கேன்.
மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா மஞ்சள் வாசம் அடிக்கும். தனியாக போட்டுக்கணும் மஞ்சத்தூள். நல்லா கிளறிட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க. தண்ணியில் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் லேட்டாகி தான் ஊற்றணும். ஓகே, நல்லா வணங்கிருச்சு. சிக்கன் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம இது போடுற மசாலா லைட்டாக மிளகாத்தூள் காரத்துக்கு, இது கறி மசாலா ஒரு ஸ்பூனு, அதிகமாக தேவையில்ல, ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக. சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு. மசாலா மட்டன் மசாலா வீட்லேயே அரைச்சது, வெளியில் வாங்கிட்டு போதில்லை, வீட்லேயே அரைச்சது. அவங்க தான் அரைக்கிறாங்க, அவங்க தான் விற்கிறாங்க. இதெல்லாம் வீட்லேயே செஞ்சது, இதெல்லாம் கடையில் வாங்கினது எதுவுமே இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ். நம்ம ஓனாக நம்ம வெடிபாய் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம வெடிபாயோட வீட்டில் தான் இது எல்லாமே அரைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஹோம்மேட் மசாலா, நல்ல ஹைஜீனிக்காக நல்ல டேஸ்ட் குடிக்கக்கூடிய மசாலா வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கணும். அப்போ நல்லா கப்புன்னு இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. கொஞ்ச நேரம் வணக்கிட்டு மூடி வைங்க, அப்புறம் கப்புன்னு ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு சிக்கனை. இப்போ வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். நமக்கு எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம், எந்த அளவுக்கு ஊற்றுமோ அந்த அளவுக்கு சுண்டிக்கும். நான் கிட்டத்தட்ட 1.5 சொம்பு 2 சொம்பு பக்கமாக ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கணும். ஓகே, கிளறிட்டு நல்லா மூடி வைக்கணும். டேய், இங்கே என்ன பண்ணுற? அவனும் சமைக்க வந்துட்டு வேணாமா? நீ சமைக்கிறியா? பேசு. நல்லா கொதிக்குது. இன்னும் இது மாதிரி இன்னும் நல்லா கலகலன்னு கொதிக்கணும். அதான் கொதிக்க ஆரம்பிச்சிக்குது. இன்னொரு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுண்டிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விறகடுப்பில் செய்யுங்க. விறகடுப்பில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்ல ஒரு சளி பிடிச்சதுக்கு, தலைவலிக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். வேறு இட்லி தோசையிலே நல்லா இருக்காது, காம்பினேஷன் வந்து வராது. ஆனால் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பாட்டில் பட்டும் படாமல் நல்லா சாப்பிட்லாம். மக்களே நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சிக்கனாக வெந்துருச்சு. இப்போ வந்து லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கம்மி முணக்கும். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா வணக்கிட்டு இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் வேணும்னா எடுத்து தனியாக சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை வேணாருன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள், அப்படியே தண்ணி மாதிரி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சளி பிடிச்சவங்களும் நல்லா வச்சு சாப்பிட்லாம். மூக்கு அடைச்சிருந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக சளி இருந்தாலும் சரி, நல்லா சூப் மாதிரி வச்சு குடிங்க. ஒரு குண்டால ஊற்றி நல்லா சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா சூப்பராக அப்பயே சளி இறங்குறன்னு அப்பயே இறங்கும். நீங்கள் அப்பயே பார்க்கலாம் இதோடைய எஃபெக்டை. சளிக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இது. நண்பர்களே, அந்த சிக்கன் தண்ணி குழம்புலேருந்து அந்த சிக்கன் தனியாக எடுத்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்குங்க.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். லைட்டாக ஊற்றின போதும், எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. லைட்டாக ஊற்றிட்டு ஓகே லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம இதுக்கு அதிகமாக எதுவும் போடக்கூடாது. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூனு அதே போதும். பெப்பர் தூள் கொஞ்சம், பெப்பர் தூள் போட்டால் தான் பெப்பர் சிக்கன். லைட்டாக உப்புத்தூள், தூளுக்குள்ள உப்புத்தூள். மக்களே, நான் தான் உங்கள் NS கேப்டன். எப்பயும் போல் நான் தான் கேமராவில் இருக்கேன். பிஹைண்ட் கேமராவுக்கு பின்னாடி நான் தான். ஏன் எப்போவுமே ஃபேஸ் திருப்பி காட்டுவேன், இன்றைக்கி காட்டலன்னு நினைக்காதீங்க. இருட்டில் ஃபேஸ் தெரியாது. ஸோ அதனால் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டே வந்து 4 ஃபோனில் ஃப்ளாஷ் போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் காட்டல. மறக்காமல் முக்கியமாக நம்ம மலையில் நண்பன் சேனலில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதை விட ஒரு தரமான ரெசிபியில் வந்து அவர் உங்களை சந்திப்பார். அதுக்காக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம NS கேப்டன் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ட்ராவல் விளாக்ஸ் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நண்பர்களே, நம்ம இந்த சிக்கன் தண்ணி குழம்பும் இந்த சிக்கன் பெப்பரும் எதுக்கு செய்கிறோம்னா, நாளைக்கு வந்து உங்கள் NS கேப்டன் பெரிய ரைடு போகிறாரு. அவருக்கு சளி பிடிச்சி வாய்ஸ்லாம் மாறி போச்சு. அதுவும் தலையில் பாரமாக இருக்குன்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி நைட்டாக சீக்கிரம் அதிரடியாக செஞ்சு அந்த சளி இறக்க போகிறோம். சளி இறக்குனா தான் நாளைக்கு நல்லா வாய்ஸ் வரும். நாளைக்கு ஒரு பெரிய ரைடு போகிறாரு. போகிறாரு, அதாவது நேஷ்னல் ரைடு. அதனால் தொண்டையெல்லாம் வாய்ஸ் மாறி போயிருன்னு சொல்லி அதுக்கோசரம் சளி பிடிச்சிக்குன்னு சொல்லி இதை செஞ்சு கொடுக்குறேன். கண்டிப்பாக அவரையும் லைக் பண்ணுங்கள், அவருடைய வீடியோவை பாருங்கள், நல்லாயிருக்கும். அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இத்துடன் சிக்கன் தண்ணி குழம்பு முடிஞ்சிச்சு. அடுத்தது நல்ல வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மலையில நண்பன். ஓகே, பாய். பெப்பர் சிக்கன் ரெடி.